சென்னையில் பாஜக தலைமை அலுவலகத்தில் நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீச்சு, போலீஸ் குவிப்பு, காவல் துணை ஆணையர் தலைமையில் விசாரணை. தமிழகத்தில் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்ப்பு. தூத்துக்குடி தேர்தல் பிரச்சாரத்தில் காணொலி மூலமாக பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். ஜனநாயகத்திற்கு புறம்பாக செயல்படும் காவல்துறை அதிகாரிகள் பலனை அனுபவிப்பர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சென்னையில் 136 இடங்களில் பிரச்சார கூட்டம் நடத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சி அனுமதி. ஒவ்வொரு திட்டமாக முதல்வர் செயல்படுத்தி வருகிறார். திருச்சியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பொய்யான வாக்குறுதிகளை கூறி மக்களை திமுக ஏமாற்றியதாக ஓபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிமுக சாதனைகளை கூறி வாக்கு சேகரிக்குமாறு கட்சியினருக்கு அறிவுரை. கூட்டணி கட்சி வேட்பாளர்களை எதிர்த்து நிற்போர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவர். திமுகவினருக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் எச்சரிக்கை. விஜய் மக்கள் இயக்கத்திற்கு ஓட்டு போட மக்கள் தயாராகிவிட்டனர். இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் நம்பிக்கை. வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கு இன்று முதல் தபால் ஓட்டு விநியோகம். சென்னையில் வீட்டு முகவரிக்கு அனுப்பப்படும் என தகவல். தமிழகத்தில் பிப்ரவரி 19ஆம் தேதி பொது விடுமுறை. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி அறிவிப்பு. பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதற்காகவே தலைவர் பதவிகளில் ஒதுக்கீடு. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. பாஜக மதவாத கட்சி இல்லை என அண்ணாமலை மறுப்பு. அனைத்து மத கடவுள்களும் தங்களுக்கு வேண்டும் எனவும் விளக்கம். ஆதி திராவிட மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை அதிகரிப்பு. மத்திய அரசுக்கு இணையாக உயர்த்தி தமிழக அரசு அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் பாம்பன் விடுதி பகுதியில் உயிரிழந்த மாணவன் குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் மேலும் 3971 பேருக்கு கரோனா பாதிப்பு. ஒரே நாளில் 28 பேர் உயிரிழப்பு. சென்னை மாநகரம் திறந்தவெளி மிருக காட்சி சாலையா? கால்நடைகள் சுற்றித் திரியும் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் கேள்வி. நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் 1 பைசா வாங்கினாலும் கடும் நடவடிக்கை. அதிகாரிகளுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி எச்சரிக்கை. சென்னை அருகே குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1000 கிலோ செம்மரக்கட்டை பறிமுதல். வன நுண்ணறிவு பிரிவினர் அதிரடி நடவடிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் 58 தொகுதிகளில் முதல் கட்ட தேர்தல் இன்று நடைபெறுகிறது. 50,000 துணை ராணுவத்தினர் குவிப்பு. விவசாயிகள் மனதில் இடம் பிடித்து விட்டேன் என பிரதமர் மோடி பேட்டி. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களிலும் பாஜக அறுதி பெரும்பான்மை பெறும் என நம்பிக்கை. ஹிஜாப் வழக்கை 3 நீதிபதி கொண்ட அமர்வு இன்று விசாரிக்கும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. பள்ளி கல்லூரி தேர்வுகள் காரணமாக இடைக்கால உத்தரவு வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. செங்கோட்டையின் மீது நாளை காவிக்கொடி பறக்கும். கர்நாடக பாஜக அமைச்சரின் பேச்சால் சர்ச்சை. புதுச்சேரியில் ஹிஜாப் அணிவதை எதிர்க்கும் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கோரிக்கை. மக்களவையில் மதிமுக உறுப்பினர் தமிழில் கேள்வி. மத்திய அமைச்சர் ஹிந்தியில் பதில் அளித்ததற்கு தமிழக எம்பிகள் எதிர்ப்பால் சலசலப்பு. Asking the question in English, the minister should reply in English only. But by the time I got the transfer, I'm asking member asking question in Tamil, but ministers are answering in Hindi. Only repeat. Only அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் மொழியில் கல்வி வழங்குவதற்காகவே கல்வி சேனல் கொண்டு வரப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். தமிழகத்தில் மேலும் 4 இடங்களில் ஜவுளி பூங்காக்கள். மக்களவையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். சிம்பு தொடர்ந்த வழக்கில் எதிர் மனுதாரர் பட்டியலிலிருந்து நீக்க கோரி விஷால் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் இந்தியா வெற்றி. 2-0 என்ற புள்ளி கணக்கில் தொடரை கைப்பற்றியது.